வெல்கம் டு அறுசுவை அள்ளினி. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல பிரான் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ எறா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு 15 பல்லு, அதே அளவுக்கு இஞ்சியும் எடுத்து வச்சிருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது ஆர்டிபிஷியல் வினிகர். இது மாதிரி ஒரு டம்ளர்ல 1/2 டம்ளர் ஆர்டிபிஷியல் வினிகர் எடுத்து வச்சிருக்கேன். இது இல்லாம எண்ணெயும் உப்பும் தேவைப்படும். இப்போ பிரான் ஊறுகாய் செய்யறதுக்கு நம்ம கழுவி வச்சிருக்க பிரான்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச பிரானை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஹீட்ல வச்சு இந்த பிரானை நல்லா வதக்குங்க. எறாலேருந்து இது மாதிரி தண்ணி வரும். இது ஃபுல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம எறாவை நல்லா குக் பண்ணணும். இப்போ பிரான்ல இந்த தண்ணி ஃபுல்லா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இன்னொரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நான் எடுத்து வச்சிருக்க சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆட் பண்ண இஞ்சி பூண்டு சீரகம் இது மூணையும் நல்லா நைஸா அரைச்சுக்க போறேன். இஞ்சி பூண்டு சீரகம் அரைச்சிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணாம நான் எடுத்து வச்சிருக்க வினிகர்ல பாதி வினிகர் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சுக்கணும். இப்போ ஊறுகாய்க்கு தேவையான எல்லாமே அரைச்சாச்சு. உங்களுக்கு கலர் இன்னும் நல்லா வரணும்னா காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணீங்கன்னா கலர் இன்னும் அழகா இருக்கும். இப்போ அதே பேன் ஹீட் பண்ணிக்கிறேன். பேன்ல இருக்க தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் 4 ஸ்பூன் எண்ணெய். நான் ரீஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்றேன். நீங்க இது இல்லாம கடல் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை இதுல ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்றேன். இதுல நான் இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப எண்ணெய் தெறிக்கும். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் இது சிம்ல வச்சு ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. சைட்ல எல்லாம் லைட்டா எண்ணெய் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் இதை திருப்பி க்ளோஸ் பண்ணிடுறேன். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை வதக்கி விட்டுக்கணும். இப்போ சிம்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு. ஊறுகாயோட கலரே நல்லா மாறி இருக்கு. 10 நிமிஷம் சிம்ல குக் பண்ணதுல இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட மிச்சம் இருக்க இந்த வினிகரையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் 10 நிமிஷத்துக்கு இதை சிம்ல வச்சு நல்லா வதக்கணும். எண்ணெய் ஃபுல்லா திரண்டு சைட்ல ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் ப்ரான் ஆட் பண்ணா போதும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்றேன். இப்போ ஊறுகாயோட கலர் நல்லா மாறிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி சிம்ல குக் ஆகட்டும். இப்போ நம்ம மொத்தமா 20 நிமிஷம் இது சிம்ல நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க ப்ரானையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன்.
5 நிமிஷம் ஊறுகாய் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பைசியான கேரளா ஸ்டைல் ப்ரான் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை வந்து நீங்க ஒரு 30 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கிளாஸ் ஜாரை வந்து கழுவிட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து உள்ள வச்சுக்கோங்க. உடனே க்ளோஸ் பண்ணிடாதீங்க, அந்த தண்ணி வந்து உள்ள விழுந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ இந்த ரெசிபி மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.